ப்ரோ பெஸ்ட் ஃபர்னிச்சர் இன் சென்னைன்னு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் கூகுளில் தேடிட்டு வந்தேன். இப்போ என் இன்ஸ்டாகிராமை திறந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபர்னிச்சர் ஆடாவே வருது ப்ரோ. அது எப்படி அப்படின்னு நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவர் கேட்டார். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ. ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 41 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பிக்சல்னு ஒரு குட்டி கோடு மூலயமா தான். ஏன்னா நம்ம எந்த வெப்சைட்டை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வெப்சைட்டில் இந்த கோடை ஆட் பண்ணிட்டா போதும். நம்ம ஆடை பார்த்துட்டு யார் யாரெல்லாம் வெப்சைட்குள்ளே வராங்கன்னு இந்த பிக்சல் மெட்டா கிட்ட போட்டு கொடுத்துரும். அதுக்கப்புறம் மெட்டா அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர யூசர்ஸ் எந்த பேஜில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து நமக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான ஆட்ஸ்லாம் மெட்டா புஷ் பண்ணோம். சிம்பிளாக சொல்லணும்னா மெட்டா பிக்சல் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி. யார் யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வராங்களோ அவங்க டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஓனரான மெட்டா கிட்ட சொல்லி விட்டுரும். ஸோ இதனால தான் அவருக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் ஆடாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதை தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலை கஸ்டம் ஆடியன்ஸ் ரீடார்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸலில் இந்த பிக்சலை எப்படி உங்கள் பிஸ்னஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் எந்த டைமில் இதை பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குன்றதை டீட்டெயிலாக இந்த எக்ஸலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் ரீடார்கெட்டிங்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.